Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல ஆரோக்கியமான புரோட்டீன் சத்துக்கள் நிறைந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷா தேங்காய், தக்காளி, வெங்காயம் சேர்க்காத சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் இந்த தோசை ரெசிபிக்கு கிண்ணத்துல மெஷரிங் கப்பால 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் போல முழு பாசி பருப்பு, 1/4 கப் கருப்பு கொண்டக்கடலை, 1/4 கப் போல மைசூர் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கடைசியா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்து எல்லாத்தையும் ஒரு பெரிய கிண்ணத்துக்கு மாத்தி விட்டுக்கிறேன். 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து விட்டு ஓவர் நைட் அல்லது 6 மணி நேரம் ஊற விட்டுக்கலாம். காலையில ஓபன் பண்ணி விட்டாச்சு. பாருங்க, பருப்பெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு. இதை அப்படியே நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி விட்டுக்கலாம். அது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், வாசனைக்கு கொஞ்சமா கொத்தமல்லி தழை, கொஞ்சம் தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி விட்டுக்குங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரியே அரைச்சி விட்டதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு அலசி அதையும் சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா மறுபடியும் கொஞ்சமாக தண்ணியை விட்டு கலந்து தோசை மாவு பதத்துக்கு சரி செய்து எடுத்துக்குங்க. கவர் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரத்திற்கு அது அப்படியே இருக்கட்டும். 1/2 மணி நேரத்திற்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டு மாவை நல்லா கலந்து விட்டு அதிலிருந்து ஒரு குழிக்கரண்டி மாவை சூடான தவால சேர்த்து தோசை எப்பயும் போல வார்த்து விட்டுக்கலாம். தோசையை சுற்றி கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கலாம். இந்த தோசை வெந்து வரத்துக்குள்ள இன்னொரு பக்கம் நம்ம சட்னியை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் காஞ்ச உடனே 5-6 பூண்டு பல்ல சேர்த்து விட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு விட்டுக்குங்க. அடுத்து 6 வரமிளகாவை சேர்த்துக்கிறேன். நீங்க காரம் அதிகம் சாப்பிட்றவங்களா இருந்தா எக்ஸ்ட்ரா உங்க விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி சேர்த்து விட்டுக்குங்க. மிளகா கருகிடாம இருக்கிறதுக்கு அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சு சில நொடிகளுக்கு வதக்கி விட்டுட்டு அடுத்து அது கூட 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்து அதுவும் சில நொடிகளுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பொட்டுக்கடலை லைட்டாக வறுபட்டதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுக்குங்க. பேனில் இருக்கிற இந்த எண்ணெயிலேயே நம்ம சட்னியை தாளித்து விட்டுக்க போகிறோம். அதனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து மிக்ஸி ஜாரில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்குங்க. அரைச்சி விட்டதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு அலசி அதையும் சேர்த்து விட்டுக்குங்க. சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம். ஆனால் நான் இப்போ இதை தாளித்து விட்டுக்க போகிறேன். அதுக்கு பேனில் எப்பயும் போல் எண்ணெயை விட்டு கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலையை சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கலாம். தாளிப்பை சட்னியில் சேர்த்து விட்டுக்குங்க. சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் தோசையும் வெந்து வந்துருச்சு. அதை திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்கலாம். நல்லா சுட சுட தோசை கூட இந்த சட்னியை பரிமாறி விட்டுக்குங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த ஆரோக்கியமான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.